ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாங்காய் வச்சு உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி, எல்லா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் இதில் வந்து பழுத்தது எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய், பச்சை மிளகாய், பூண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்குவோம். இதுலேயே கொஞ்சம் பழுத்ததாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டுக்கிறேன். இது நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிறேன். நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கொத்தமல்லி இலை மட்டும் வச்சு அரைச்சிக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு இந்த காரமே போதும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சுவையான மாங்காய் தொக்கு ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து சாப்பரில் கூட போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.